குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 2. ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணி ஓம்ஸ் லா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி யூனிட் 2ல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்ரிபிளியில் நம்ம படிக்கக்கூடியது ஏசி அண்ட் டிசி, அதாவது பேசிவ் காம்பனண்ட், ஆக்டிவ் காம்பனண்ட். பேசிவ் காம்பனண்ட் யூனிட் 1ல் பற்றி பார்த்தோம். ஓகேவா? கரண்ட்டு வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், இந்த மூணு தான் மெயின் அந்த பேப்பரில் பார்க்க போகிறோம். அப்படி தானே? ஸோ அதில் கரண்ட்டுனா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு கரண்ட்டுனா என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரூ எ கண்டக்டர் ஆர் வோல்டேஜ். அதாவது வோல்டேஜில் வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகுது அந்த கண்டக்டரில் அப்படிங்கிறது தான். ஸோ ஏசினா என்ன சொல்லியிருக்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. டிசின்னா டைரக்ட் கரண்ட்டு அப்படிங்கிறது. இதை பற்றிலாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மின் தடை அப்படிம்பாங்க. சரியா? மின் தடை, அதாவது ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை தடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான் ரெசிஸ்டர். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை தடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் இருக்கும்ல, உங்ககிட்ட இருக்கிற டிரான்சிஸ்டருக்கு தேவையான ஸ்பெசிஃபைடு வோல்டேஜை கொடுக்கக்கூடியதாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை மட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்காது. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான எவ்வளோ வோல்டேஜ் உனக்கு தேவையோ அந்த வோல்டேஜை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ரெசிஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு 3 வேவாக சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டில் இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். இதுவும் ரெசிஸ்டரோட மெயின் வேலை. ஓகேவா? என்னெல்லாம் சொல்லியிருந்தேன், ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை தடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ரெசிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு தேவையான ஸ்பெசிஃபைடு வோல்டேஜை கொடுக்கக்கூடியதாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு. தேர்டு என்னது அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டில் இருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். அதுதான் ரெசிஸ்டர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரன்னிங் ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரன்னிங் ட்ராக்கில் வந்துட்டு இப்போ 8 ட்ராக் இருக்குது. 8 ட்ராக்லேயும் 8 மெம்பர்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ 8 ட்ராக்லேயும் தனித்தனி ட்ராக்லேயும் ஒவ்வொரு ஆள் விட்டுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் தனித்தனி ட்ராக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே 8 ட்ராக்கில் இருந்து 4 ட்ராக்காக மாற்றுறாங்க. அப்போ 4 ட்ராக்காக மாற்றும்போது என்னாகும், 4 ட்ராக்கில் 2 பேராக போவாங்க, இல்லைன்னா ஒரே ட்ராக்கில் 3 பேர் அப்படி ஜாயின் பண்ணி கூட போவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்னா 4 ட்ராக்காக இருந்தது 2 ட்ராக்காக கன்வெர்ட் ஆகும்போது அந்த 8 மெம்பர்ஸும் என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த 2 ட்ராக்கில் தான் போகணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இடிச்சு பிடிச்சி வருவாங்க. அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத, இப்போ உன்னுடைய பிட்ரிபிளி படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் போய்கிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் போய்கிட்டு இருக்கிற வேளையில் அந்த பாதையில் அப்படி போகிற அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்து வந்துட்டு கம்மி பண்ணும்போது தேவையில்லாத எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ இதுதான் ரெசிஸ்டரோட வேலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு ஓம்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஓம்ஸ்லானா என்னென்ன சொல்லியிருந்தேன். ஓம்ஸ்லா ஸ்டேட்ஸ் தட் த வோல்டேஜ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points is directly proportional to the current or electricity passing through the resistance and directly proportional to the resistance of the circuit. இதுதான் உன்னுடைய ஓம்ஸ்லா. இதை நான் தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மாறாத வெப்பநிலையில் ஒரு கடத்தியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது அதன் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? மாறாத வெப்பநிலையில் ஒரு கடத்தியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவானது அதன் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓம்ஸ்லா. ஓகேவா? ஏன் ஓம்ஸ்லாக்கு வர்றோம், ஏன் கிர்ச்சாஃப்ஸ் லாக்கு போகிறோம், ஓம்ஸ்லா தெரிஞ்சால் தான் கிர்ச்சாஃப்ஸ் லா நீ பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அது ஏன் போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓம்ஸ்லாலேயே மெயினாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா V = IR அப்படிங்கிறது. ஸோ V வேல்யூ தெரிஞ்சால் போதும்.
ஐஆர் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியணும் அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ வச்சு டிபெண்ட் பண்ணி கூட நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஓம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குது. ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருந்தோம். கூகுள் மீட்லேயும் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேவா, சீரியல் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன்லாம் பார்த்துருந்தோம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்க்கியூட் கண்டிஷன்ஸ்லேயே 3 இருக்குது. ஓப்பன் சர்க்கியூட்டு, க்ளோஸ்டு சர்க்கியூட், தென் ஷார்ட் சர்க்கியூட். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். தென் செகண்ட் என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் லாவில் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளவு கரண்ட் போகுது, எவ்வளவு வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். புரியுதா? An electric network the algebraic sum of the currents in all the branches that meet at any point is 0. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளவு கரண்ட்டு போகுது, எவ்வளவு வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இந்த ஓம்ஸ்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிர்ச்சாஃப்ஸ்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓம்ஸ்லா எதுக்கு அப்படின்னா அதாவது கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓம்ஸ்லா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வி வேல்யூ இருக்கும், ஐஆர் கண்டுபிடிப்பீங்க, ஐ இருக்கும், ஆரும் வியும் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா, ஸோ கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸு வோல்டேஜ் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓம்ஸ்லா யூஸ் பண்ணுறோம். கிர்ச்சாஃப்ஸ்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் போகிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓம்ஸ்லா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா உன்னுடைய சர்க்கியூட் சிம்பிளாக இருக்குது, சிம்பிள் சர்க்கியூட்டில் தான் ஓம்ஸ்லா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓம்ஸ்லா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் லாக்கு போகிறாங்க. புரியுதா? ஓம்ஸில் யூஸ் பண்ணி வெறும்னே கரண்ட்டு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அது சிம்பிள் சர்க்கியூட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. பட் கிர்ச்சாஃப்ஸ் லாக்கு ஓம்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டில் இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாக்கு போகிறோம். இப்போ இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாலே 2 லா இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று கரண்ட் லா, இன்னொன்று வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா, கரண்ட் லாங்கிறத ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் லாவை லூப் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ கரண்ட் லா பாருங்கள், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் மீட்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் ஜங்ஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இஸ் 0. ஓகேவா, ஹாவ் சம் பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் ஒன்று பர்டிகுலர் பாயிண்டில் எல்லாமே ஜாயின் ஆகிறது தான் ஜங்ஷன் அப்படிவாங்க. சரி, இப்போ ஜங்ஷன் நார்மலாக நம்ம இருக்குது ஜங்ஷன் அப்படின்னாலே என்ன, எல்லா பஸ்ஸுமே சேர்கிற இடம் தான் ஜங்ஷன். எந்த ஊருக்கு போனாலுமே அது மெயினாக எங்கே சேரணும், ஜங்ஷனில் சேரணும். ஸோ எல்லா டைரக்ஷன்ஸில் இருந்து வர்ற கரண்ட் வோல்டேஜ் எல்லாமே எங்கே அந்த ஜங்ஷன் பாயிண்டில் தான் சேரும். இதுதான் கரண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா இட் இஸ் த சம் ஆஃப் அல்ஜிப்ரிக் sum of current at any junction is 0. ஒரு ஜங்ஷனில் எவ்வளவு கரண்ட் இருந்தாலும் அதோடைய கரண்ட் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு ஜங்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருந்தாலும் அதில் கரண்ட் எவ்வளோ இருக்கும், அதோட வேல்யூ 0 தான். ஓகேவா, இப்போ இதில் டைரக்ஷனில் பாருங்கள், ஜங்ஷன் பாயிண்ட் 1 இருக்குது, I1 உள்ளே என்டர் ஆகுது, I2 உள்ளே வருது, I3 வெளியில் போகுது, அதே மாதிரி I4 வெளில போகுது. ஓகேவா, இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா த கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் ப்ளஸ். இந்த கரண்ட் அந்த ஜங்ஷன் நோக்கி போச்சு அப்படின்னா அதை ப்ளஸ் சிம்பிளாக குறிப்போம். ஓகேவா, இப்போ இதில் I1 I2 ஜங்ஷன் பாயிண்ட் நோக்கி போகுது. ஸோ அது I1 + I2 போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா த கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் மைனஸ். இந்த ஜங்ஷனில் இருந்து எது வெளியில் போகுதோ அதை மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ I3 + I4 நான் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வாங்க, I1
ப்ளஸ் I2 I3யும் I4 லிவிங் கரண்ட்டு. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மைனஸ்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ I1 ப்ளஸ் I2 minus I3 minus I4 equal to 0. This is the junction rule or current rule. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்னொரு லா சொல்லியிருந்தேன், வோல்டேஜ் லா. திஸ் இஸ் த மெஷ் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத்தாக தான் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த க்ளோஸ்டு ஒன் ஆர் க்ளோஸ்டு பாத். இந்த வோல்டேஜ் லா வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது இது வந்துட்டு க்ளோஸ்டு பாத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு இஎம்எஃப் இன் த சர்க்யூட். இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது தான் இஎம்எஃப். ஓகேவா? புரியுதா? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு இஎம்எஃப் இன் த சர்க்யூட். இந்த அல்ஜிப்ரிக் ப்ராடக்ட்டுங்கிறது ஐஆர். ஓகேவா? அந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் அல்ஜிப்ரிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இஎம்எஃப் இன் த சர்க்யூட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இட் இஸ் த ஃபோர்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் விச் காசஸ் டு ஃப்ளோ எ கரண்ட் இன் த எனி க்ளோஸ்டு சர்க்யூட். எந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்லேயும் அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வோல்டேஜ் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்ஸ், வோல்டேஜ் 1 ப்ளஸ் வோல்டேஜ் 2. ஸோ வோல்டேஜ் வந்துட்டு அது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு ஐ அண்ட் ஆர். அதே மாதிரி V2 இஸ் ஈக்குவல் டு I2. ஓகேவா? IR2 அப்படிங்கிறது வோல்டேஜ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2. ஸோ சம் ஆஃப் பண்ணுறாங்க, ரெண்டையுமே ஈக்குவல் டு இஎம்எஃப் இந்த சர்க்யூட்டு. ஸோ ரெண்டையுமே சம் பண்ணும்போது V மைனஸ் IR1 மைனஸ் IR2 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுடைய வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகேவா? இதுக்கு ஒரு சம் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த அன்னோன் கரண்ட்ஸ் இன் ஃபிகர் கிவன். I1 ஈக்குவல் டு 10A கொடுத்துருக்கேன், I2 ஈக்குவல் டு 6A கொடுத்துருக்குறேன், I5 ஈக்குவல் டு 4Aன்னு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்படி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்குறேன். ஸோ I1 என்ன வேல்யூ வந்துருக்கு? 10A. I1 எங்கே போகுது? ஜங்ஷன் பாயிண்ட்டை நோக்கி போகுது. I2ங்கிறது எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஸோ ஜங்ஷன் பாயிண்ட்டை நோக்கி தான் போகுது. I5ங்கிறது ஜங்ஷன் பாயிண்ட்டை நோக்கி தான் போகுது. ஓகேவா? ஸோ I5 கொடுத்துருக்குறேன். ஸோ I1 ஈக்குவல் டு I7 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்படி நீ மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ தேர்ஃபோர் I7, அதாவது இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் தான். ஸோ I1ல் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ, எவ்வளோ கரண்ட் இருக்கோ அதே டைரக்ஷனில் I7ம் இருக்குது. அப்படி தானே? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ I1 ஈக்குவல் டு I7 நான் கொடுத்துருக்குறேன். I7 ஈக்குவல் டு 10A. ஆல்ரெடி I1ல் வந்து 10A கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அட் எ நோட் A ஃப்ரம் KCL. ஸோ இதில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் யூஸ் பண்ணி I1 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I4. ஓகேவா? I2க்கு வேல்யூ இருக்குது. ஸோ I2 மாதிரியே தான் I4ம். I2 வந்துட்டு எப்படி இங்கே போகுது, அதே மாதிரி I4ம் ஏங்கிற பாயிண்டில் இருந்துட்டு போகுது. ஸோ I2க்கு இருக்கிற வேல்யூ தான் I4க்கும். ஸோ I1க்கு 10 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் I4. இதுலேருந்து கண்டுபிடிச்சா I4 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூவும் கண்டுபிடிச்சி எல்லா I வேல்யூவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படிங்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? மெஷர்மெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மெயினாக என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு வோல்டேஜ், தென் கரண்ட்டு, தென் பவர், ஃபேஸ், நியூட்ரல் அண்ட் எர்த்திங். இது ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? இது எல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதில் வந்துட்டு
நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வோல்டேஜும் அண்ட் கரண்ட்டும் தான். புரியுதா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வோல்டேஜ் இருந்தால் கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கரண்ட்டுடைய யூனிட் என்ன, வோல்டேஜுடைய யூனிட் என்ன, பவர் எப்படி சப்ளை ஆகுது, பவர் சப்ளை ஆனால் அதோட யூனிட் என்ன. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வோல்டேஜ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்லேருந்து தண்ணி வருது. ஸோ அதோடைய லாக்கும் மேலே இருக்கும், அப்படி தானே? இப்போ இந்த பைப்லேருந்து தண்ணி வரும்போது இதோடைய அகலம் இருக்குது பார்த்திங்களா, மேலே அந்த லாக்கு வந்துட்டு ஸ்விட்சுன்னு எடுத்துக்கோங்க. டேப்பை ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ஸ்விட்சு. ஓகேவா? இது ஸ்விட்சு. இதோடைய பைப் தண்ணி விழுற அகலம் இருக்குல்ல, இது வந்து டயாமீட்டர் ஆஃப் த பைப்பு. ஓகேவா? இது வந்துட்டு வோல்டேஜ்னு எடுத்துக்கோ. ஸோ வோல்டேஜ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னா 230 வோல்ட்டு. ஒரு பைப் இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ ஓப்பன் பண்ணாலும் இந்த அகலத்தில் மட்டும்தான் தண்ணி வரும். ஸோ அதுவும் 230 வோல்ட்டு. தண்ணி விழுறது வந்து கரண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? புரியுதா? எவ்வளோ ஓப்பன் பண்ணாலுமே அந்த அகலத்துக்குள்ளே தான் தண்ணி விழும். ஸோ அது வந்துட்டு வோல்டேஜு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா கரண்ட்டு. இதுதான். ஸோ அந்த வோல்டேஜ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டிவிக்கு எவ்வளோ வோல்டேஜு, ஓகேவா? டிவி சுவிட்சை போட்ட உடனே வோல்டேஜ் இவ்வளோ தான் போகும். ஃப்ரிட்ஜு சுவிட்சை போட்ட உடனே இவ்வளோ தான் வோல்டேஜ் போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குமே ஒவ்வொரு வோல்டேஜ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? நீ இதை வந்துட்டு எத்தனை பைப் வச்சாலும் அதே வோல்டேஜ் தான் உனக்கு வரும். இதே இது மூணு பைப் வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 பைப்புக்குமே என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான் தண்ணி ஃப்ளோ ஆகும். 3 நம்பர்ஸ் பைப். இது வந்து 1/2 இன்ச் பைப்பு தான். ஸோ இதில் வந்துட்டு நீ எந்த டேப்பை ஓப்பன் பண்ணாலுமே ஒரே மாதிரி தான் வோல்டேஜ் சப்ளை ஆகும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ. இதில் வந்துட்டு எந்த ப்ளக் பாயிண்ட் போட்டாலுமே அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் 230 வோல்ட்டு தான், 4th பாயிண்ட்டுக்கும் 230 வோல்ட்டு தான். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 230 வோல்ட்டு தான். ஓகேவா? ஒரு ப்ளக்கில் கம்மியாக ஒரு ப்ளக்கில் கூட அப்படி கிடையவே செய்யாது. எல்லா ப்ளக்குக்குமே என்ன அப்படின்னா 230 வோல்ட்டு தான் வரும். ஓகேவா? இதுதான் வோல்டேஜ் அப்படிங்கிறது. புரியுதா? வோல்டேஜ்னால் இது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த பைப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம கரண்ட்டு பார்க்கணும். ஸோ கரண்ட்டு அதே மாதிரி அந்த பைப் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது தான் பைப். வீட்டில் இருக்கிற பைப்பே யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அந்த பைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. இதில் வந்துட்டு தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி விழுறது தான் கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இந்த தண்ணி விழுறது வந்துட்டு ஒரு டேங்க்கோ இல்லை பைப்லேயோ மோட்ருலேயோ நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த தண்ணி விழுறத அதை அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? அது வந்து உறிஞ்சி எடுக்கிறது. ஒரு பம்பு மாதிரி விற்கிறேன். ஸோ அது வந்து உறிஞ்சி எடுக்கிறது. அந்த உறிஞ்சி எடுக்கிறது தான் லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த லோடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, லைட்டு, ஃப்ரிட்ஜு, டிவி. ஸோ இப்போ நீ சுவிட்சை போட்ட உடனே ஃப்ரிட்ஜு சுவிட்சை போடுறேன்னா அந்த ஃப்ரிட்ஜோடைய லோடு தான் அந்த கரண்ட்டை இழுக்குது. டிவி சுவிட்சை போட்ட உடனே அந்த டிவியோடைய லோடு தான் உனக்கு கரண்ட்டை இழுக்குது. ஓகேவா? லைட்டு சுவிட்சு போட்டாலும் அதே தான். லைட்டு சுவிட்சை போட்டால் தான் உனக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்துட்டு லோட் ஆகி அந்த லைட்டோடைய எலக்ட்ரிசிட்டியால் உனக்கு கரண்ட் லோட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட், இது மேலே இருக்கிறது ப்ளக் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதே தான். நீ எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குற அப்படிங்கிறது, எவ்வளோ கரண்ட் வருது அதுக்குரிய வோல்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவருக்கு யூனிட் என்ன அப்படின்னா வாட்ஸ். ஸோ பவர்னால் என்னது அப்படின்னா 100 ml நம்மளுக்கு வந்து பக்கெட் இருக்கும். 10 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பானை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிவைஸ்க்குமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு அளவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்புக்கு 11 வாட்ஸு, ஹீட்டருக்கு அந்த இது ட்ரிம்மருக்கு 15 வாட்ஸு, ஃபேனுக்கு 50 வாட்ஸு, லேப்டாப்க்கு 100 வாட்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜு, அப்புறம் அயன் பாக்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வாட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குமே அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இவ்வளோ வாட்ஸ் இழுக்கிறதுனால தான் உனக்கு வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 grams 1 kilogram அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சின்ன கிளாஸில் நீ படிச்சிருப்ப. ஓகேவா? அதே மாதிரி தான் 1000 watts = 1 kilowattsன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 kilowatts மீன்ஸ் ஒரு யூனிட் அப்படிங்கிறாங்க. புரியுதா?
1000 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ வாட்ஸ், தட் மீன்ஸ் 1 யூனிட். இப்போ நமக்கு டவுட் வரலாம், அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1000 வாட்ஸ்னால் அப்போ நான் ஃப்ரிட்ஜு டிவி போடும்போது 1000 வாட்ஸ்னால் 1 யூனிட்டாக ஆகுது அப்படின்னு உனக்கு டவுட் வரலாம். ஸோ அப்படி கிடையாது. 1000 வாட்ஸுங்கிறது 1 கிலோ வாட்ஸ், தட் மீன்ஸ் 1 யூனிட் தான். ஆனால் 1 கிலோ வாட்ஸுங்கிறது டைமோடைய ஆட் பண்ணும்போது தான், டைம் கூட சேரும்போது தான் 1 யூனிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ வாட்ஸ் வந்துட்டு இப்படி ஃப்ரிட்ஜை போட்டேன் அப்படின்னா 1 கிலோ வாட்ஸ்க்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஓடிச்சு அப்படின்னா 1 யூனிட்டு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அயன் பாக்ஸ் அப்படின்னா 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா தான். பல்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9 வாட்ஸ் எல்இடி பல்பு 3 நாளைக்கு ஓடும். ஆமாம், 3 நாளைக்கோ 4 நாளைக்கு ஓடும். ஆமாம், 9 வாட்ஸ் வந்துட்டு 4.5 நாள் கண்டினியூஸாக ஓடினா தான் அது வந்து 999 வாட்ஸ், தட் மீன்ஸ் 1 யூனிட் இழுக்குமா. அயன் பாக்ஸ்க்கு எவ்வளோன்னு பாரு, 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் இன்ட்டு 1 ஹவர். அயன் பாக்ஸ்னால் 1 ஹவர் இழுத்துட்டு அப்படின்னா 1 யூனிட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குமே ஒவ்வொரு வாட்ஸ் ஒவ்வொரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸும் நியூட்ரலும் பார்ப்போம். 2 சேர்த்து தான் கம்பைன் பண்ணி வரும். ஸோ ஃபேஸ்னால் என்ன, நியூட்ரல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன, அது என்ன சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக இதுவும் ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே போகும். ஓகேவா. சிங்கிள் ஃபேஸுங்கிறது 3 ஃபேஸுங்கிறது. சிங்கிள் ஃபேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் இருக்கும். 3 ஃபேஸில் வந்துட்டு 4 வயர்ஸ் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ்னால் 1ன்னு சொல்லுவீங்க, 3 ஃபேஸ்னால் 3 ஃபேஸ். அப்படி கிடையாது. சிங்கிள் ஃபேஸ்னால் 2 ஒயர் இருக்கும், 3 ஃபேஸ்னால் 4 ஒயர் இருக்கும். ஓகேவா, புரியுதா. சிங்கிள் ஃபேஸ்னால் 2 ஒயர் இருக்கும், 3 ஃபேஸுங்கிறது 4 ஒயர் இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸுங்கிறது ஒரு நியூட்ரல், 3 ஃபேஸுங்கிறது 3 ஃபேஸ் அண்ட் ஒரு நியூட்ரல். உன்னுடைய ப்ளக் பாயிண்டில் பார்த்தா தெரியும், 2 ஒயர் போகுது அப்படின்னா ஒன்று ஃபேஸாக இருக்கும், ஒரு ஒயர் நியூட்ரலாக இருக்கும். இதில் ஒரு பைப் எடுத்துக்கோ. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயர் இது வந்துட்டு 0ல் இருந்துட்டு 1 இதோடைய வித்து. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு 0லேருந்து 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்று அளக்குறாங்க. 0ல் இருந்துட்டு இதோட அளவு என்ன, 230 வோல்ட்டு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 230 வோல்ட்டுன்ட்டு இதை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா. 3 ஃபேஸ் 1 நியூட்ரல். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நியூட்ரல்னு சொல்லிடுவாங்க. 230 வோல்ட் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி 3 ஃபேஸில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பார்த்து சிங்கிள் ஃபேஸு. 3 ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா 0ங்கிறது நியூட்ரலு, 3 ஃபேஸுங்கிறது 3 ஒயராக இருக்கும். சொன்னால 3 ஃபேஸு ஒரு நியூட்ரல், 1 வந்து நியூட்ரலாக இருக்கும், 3 வந்து ஒயராக இருக்கும். ஸோ 3மே என்ன ஆகும்னா ஃபேஸ். இது வந்து 230 வோல்ட். ஓகேவா. எப்படி ஐலாண்டில் எஸ் சைலண்ட்டோ அதே மாதிரி இந்த ஃபேஸில் வந்துட்டு நியூட்ரல் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஃபேஸை தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க. 4 ஒயர்ஸ் இருக்குன்னா அப்படின்னா 3 வந்துட்டு ஃபேஸுன்னு கனெக்ட் பண்ணுவாங்க, 1 வந்துட்டு நியூட்ரல்னு கனெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா. 2 ஒயர் இருக்குது அப்படின்னா 1 வந்துட்டு ஃபேஸுன்னு கனெக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்துட்டு நியூட்ரல்னு கனெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா. இதுதான் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். புரியுதாமா. இந்த டயக்ராம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 2 ஒயர் இருக்கும், இதில் 4 ஒயர்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு இப்போது உங்களுக்கு ஹவுசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 ஒயரில் 3 ஃபேஸாக இருக்கும், 1 வந்துட்டு நியூட்ரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் 3 ஃபேஸில் பாருங்கள், 3 ஃபேஸில் 3 ஒயர் வந்திருக்கா. ஸோ இதில் வந்துட்டு 3 ஒயரு 1 நியூட்ரல். அதே மாதிரி எர்த்திங், இதுதான் மெயின் திங்ஸ். உன்னுடைய எலக்ட்ரிசிட்டின்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக இருக்கிறது எர்த்திங் தான். ஓகேவா. வீட்டிலையே தெரிஞ்சிருக்கும், எர்த் லைன்னு சொல்லுவாங்க, வீட்டில் கேளுங்க சொல்லுவாங்க. ஓகேவா. எர்த்திங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எர்த்திங் அப்படின்னா 2 பின் இருக்கும், 3 பின் இருக்கும். ஓகேவா. ஸோ 2 பின்னா எதுக்கு அப்படின்னா எதுலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபேனு டிவி இது எல்லாத்துக்குமே இந்த 3 பின் யூஸ் ஆகும். டிவி மொபைல் ஃபோன் இது எல்லாத்துக்குமே 2 பின் யூஸ் ஆகும். 3 பின் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ் இது எல்லாத்துக்குமே 3 பின் யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு இப்படி 2 பின் 3 பின் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் எதுக்கு யூஸ் ஆகுது, 3 பின் எதுக்கு யூஸ் ஆகுது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு
இந்த 2 பின் 3 பின்குள்ளே எங்கே எது வந்துட்டு இந்த 3 பின் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது ரெண்டுமே 2 பின், மேலே இருக்கிற தனியாக இது வந்துட்டு எர்த்து பின் சொல்லுவாங்க. ஸோ ஏன் எர்த்து பின் அப்படின்னா இந்த பின்னோடைய கனெக்ஷன்ஸ் வந்துட்டு எர்த்தில் கனெக்ட் ஆகும். வீட்டில் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இதோடைய கனெக்ஷன் வந்து கீழே எர்த்தில் கனெக்ட் ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சர்க்யூட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். 230 வோல்ட்டு 230 வோல்ட்டில் இதில் வந்துட்டு எர்த்து வந்துட்டு உனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரிட்ஜோட எர்த்து பின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு எர்த்தோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீ கை வைக்கும்போது ஒன்றுமே ஆகாது, சாக்கடிக்காது, எந்த ஃபால்ட்டுமே வராது. பட் இது வந்துட்டு கனெக்ட் ஆகலை, எர்த்து பின்னி கொடுக்கல அப்படின்னா உன் மூலமாக தான் என்ன ஆகும்னா எர்த்தோட கனெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உனக்கு சாக்கடிக்கும். புரியுதா? ஸோ இதுக்கு தான் எர்த்து பின் கொடுக்குறாங்க. எர்த்து பின் வந்துட்டு டேரெக்டாக அது வந்துட்டு எர்த்தில் போய் கனெக்ட் ஆகி உனக்கு எதுவுமே ஃபால்ட் ஆகாது. ஸோ இந்த எர்த்து பின் வந்துட்டு 3 அடி. ஸோ நீ இப்போ கேட்கலாம், அப்போ எர்த்தில் கொடுத்தா நான் எர்த்தில் தானே நிற்கிறேன், பூமியில் தானே நிற்கிறேன், அப்போ எனக்கு ஷாக் அடிக்காதா, ரிட்டன் அந்த கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது 3 அடிக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எர்த்து பின் கனெக்ட் பண்ணுவாங்க. ஃப்யூஸே நீ மாட்டினாலுமே இந்த ஃப்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணாது, நோ யூஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகபட்ச கரண்ட்டு ஒன்று மேலே ஃப்ளோ ஆகிட்டு அதிகபட்ச கரண்ட்டு போன பிறகு தான் என்ன ஆகுனா இந்த ஃப்யூஸ் வந்துட்டு ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மற்றபடி இந்த ஃப்யூஸ் என்ன ஆகும்னா யூஸ், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இந்த கரண்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொன்று சொல்லுவாங்க. வீட்டுக்குன்னா 3 அடி, ஆஃபீஸ் இந்த கம்பெனிக்கு அப்படின்னா 6 அடி, மற்றது வந்து 10 அடி, பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னா 10 அடிக்கு கீழே தான் எர்த்து பின் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே ஒன்று இருக்குது. புரியுதா? இதுதான் என்ன அப்படின்னா எர்த்திங் பற்றின இது. இப்போல்லாம் ஃப்யூஸ் யாருமே கனெக்ட் பண்ணுறதில்ல. இப்போ வந்துட்டு எலக்ட்ரானிக் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ELCB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ELCB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே சேஃப். ஓகேவா?